மண்ணின் மைந்தர் எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த 100 ஏரி திட்டம், வறண்ட 100 ஏரி திட்டத்திற்கு ஒரு நிரப்புவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்து 568 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இன்றைக்கு 62வது ஏரி நிரம்பி இன்றைக்கு 63வது ஏரிக்கு தண்ணி வந்து இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு இந்த 100 ஏரி திட்டத்தை அறிவித்து இந்த கச்சுப்பள்ளி ஏரியானது 55 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த ஏரி நிரம்பி இன்றைக்கு 63 ஆண்டு காலம் இந்த ஏரி வறண்ட ஏரியாக இருந்தது. இப்பொழுது இந்த 100 ஏரி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த ஏரி நிரம்பி இன்றைக்கு கழுங்கு வழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதி விவசாய மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 5000 விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இந்த பகுதியினுடைய மக்கள், விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள், நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த 100 ஏரி திட்டத்திலே இந்த விவசாயினுடைய வயிற்றிலே பால் வார்த்த எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய விவசாயி சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி இன்னும் 100 ஏரி திட்டத்தின் மூலமாக இன்னும் கிட்டத்தட்ட 37 ஏரிக்கு இன்னும் தண்ணி வர வேண்டி இருக்கின்றது. இந்த ஏரி நிரம்பின உடனேயே அடுத்தது கோரணம்பட்டி ஏரி நடந்த அதிலே கச்சுப்பள்ளியில ஐயம்பலை ஏரி தண்ணி பாவம் இருக்கின்றது. அந்த பகுதி ஒவ்வொரு பகுதி மக்களும் இந்த தண்ணியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வருஷம் வெள்ளாமை செய்யறதுக்கு, இப்பயே நெல் நாத்தோடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த பகுதி விவசாயம் செழிப்பதற்கு நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் ஒரு பயனுள்ள திட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இதுல வந்து ஏற்கனவே வந்து கொல்லப்பட்டி ஏரி, கண்ணந்தேரி ஏரி, எருமப்பட்டி ஏரி, இது மாதிரி ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கின்றன. அடுத்தபடியாக கோணாவரம் ஒன்றியத்துல கோரணம்பட்டி ஏரியும், ஐயம்பாளையம் ஏரி, கோரக்கொட்டிப்பட்டி ஏரி இதெல்லாம் நிரம்புச்சுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஏக்கருக்கு மேல இந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி விவசாயம் தண்ணி இல்லாத போது மானாவாரி விவசாயம் தாங்க. அதுக்கு முன்ன நிறைய நெல் போட்டு நிறைய கரும்பு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம், பருத்தி போட்டுட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரி வறண்டதுனால மானாவாரி விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்ததுனால இப்ப நிறைய நெல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரும்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இந்த பகுதியில இனிமேல் அந்த வெள்ளாமை பழசு இருந்த வெள்ளாமை எல்லாம் இப்ப வந்து பண்றதுக்கு இந்த பக்கம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். பசுமையா இருக்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்.